வெல்கம் டு ஷான்ஸ் கிச்சன். நம்ம இப்போ செய்ய போகிறது வெந்தயக்கீரையில் சாதம். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கீரையை நம்ம சாம்பாரோ இல்லை அந்த மாதிரி குழம்பு தான் வச்சு சாப்பிட்ருப்போம். இப்போ சாதமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, பட்டை, 2 லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டேன். அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகட்டும். இது அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகாய், இது கூட கசகசா கொஞ்சம், பட்டை, லவங்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு இந்த தக்காளி வெங்காயம் வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, அது கூட போட்டு இந்த பேஸ்ட்டையும் வதக்கிக்கலாம். அப்புறம் 1 கப் வெந்தயக்கீரையை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சாதம் 2 விசில் விட்டால் போதும். 2 விசிலில் எப்படி இருக்குது பாருங்கள் சாதம், வெந்தயக்கீரை சாதம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்றது ருசியாகவும் இருக்கணும், அதே மாதிரி உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இந்த ரெசிபி என்னோடய ஃப்ரெண்டு அவங்க செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு. நல்லா இருந்தது, அதனால் நானும் ட்ரை பண்ணேன். நல்லாயிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.